வணக்கம் நண்பர்களே, இதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ. நமக்கு சரியாக எடிட்டிங் தெரியாது, வீடியோ எடுக்க தெரியாது, ஆனால் செய்யணும் ஒரு ஆசை. அதனால் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும் ஒரு ஆசை, அதனால் செய்கிறோம். நமக்கு ஹெல்த்தியான 2 நிமிஷத்தில் சாம்பார் சாதம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் நீங்கள் செய்ய போகிறோம். இது பேச்சுலருக்கு நல்ல யூஸ் ஆகும். ஏன்னா மோஸ்ட்லி பேச்சுலர்ஸ்லாம் நம்ம வெளியே தான் சாப்பிட்றோம். அதனால் என்னென்ன ஹெல்த்தில் நமக்கு என்னென்ன இஷ்யூ வரும் எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். அதனால இது பேச்சுலரும் சாப்பிடலாம், குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். 2 வயசுலேருந்து 3 வயசுல இருக்க எல்லா குழந்தைகளுக்கும் இது பண்ணலாம். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு அடிப்படையாக என்னென்ன சத்துக்கள் தேவை அதை பொறுத்து தான் ஒரு மனுஷனுக்கு ஒரு டெய்லி லைஃப்பில் இவ்வளோ ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், என்னென்ன வைட்டமின் தேவை எல்லாமே சேர்ந்த ஒரு சாம்பார் சாதம் தான் செய்ய போகிறோம். 2 நிமிஷம் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அரிசி 1 கிளாஸ் அரிசியும் 1/2 கிளாஸ் சிறுபருப்பு, பாசிப்பருப்புன்னு சில இடத்துல சொல்லுவாங்க, துவரம் பருப்பு, தூப்பருப்பும் நம்ம நல்லா வாஷ் பண்ணி 2 கிளாஸுக்கு பொதுவாக என்னென்னா 4 கிளாஸ் போடுவாங்க. ஆனால் நம்ம கூட 1 கிளாஸ் போடணும். ஏன்னா சாம்பார் சாதம் நல்ல தண்ணியாக ஒரு மெதிமான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் நமக்கு சாப்பிட நல்லா இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அதை நம்ம போட்டுக்கணும். அப்புறம் நான் வெட்டி வச்சிருக்க காய்கறி பாருங்கள், சின்ன வெங்காயம், பீன்ஸு, முருங்கைக்காய், கேரட்டு, தக்காளி, மாங்காய். இதில் உங்களுக்கே தெரியும், சின்ன வெங்காயம் வந்து பல்லாரி கம்பேர் பண்ணும்போது அதிக இம்யூனிட்டி பவர், அதில் உள்ள ஆசிட் கண்டென்ட் வந்து நமக்கு நல்ல செமிக்கும் தன்மையை கொடுக்கும். அதுக்கும் பீன்ஸு வந்து நல்ல பச்சை காய்கறிகள், அதில் நிறைய வைட்டமின்ஸ் இருக்குது. பீன்ஸு, கேரட்லாம் வைட்டமின் ஏ, பிலாம் இருக்குது. அப்புறம் முருங்கைக்காய் உங்களுக்கே தெரியும், நிறைய பேருக்கு நல்ல அயன் சத்து இருக்குது. முருங்கைக்கீரை, முருங்கைக்காய் இதெல்லாம் அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா நல்லா அயன் சத்து இருக்குது. மாங்காய், தக்காளி இதெல்லாம் நல்ல பச்சை காய்கறிக்கான சத்துக்கள் இருக்குது. அதை ஃபுல்லாக உங்களுக்கு என்னென்ன காய்கறி இருக்கும் உங்கள் வீட்டில், மேபி தக்காளி, வெங்காயம் மாத்திரம் இருந்தாலும் அதை வச்சு மாத்திரம் பண்ணுங்கள். நம்ம ஊர் சைடு வெங்காயம், தக்காளி எல்லாமே கிடைக்கும். அதை வச்சு மாத்திரம் இருக்கிற காய்கறி மாத்திரம் வச்சு பண்ணாலுமே இந்த சாம்பார் சாதம் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இருக்கிற மாத்திரம் வச்சு பண்ணியிருக்கேன். நீங்கள் உருளைக்கிழங்கு போனால் போட்டுக்கலாம், எக்ஸ்ட்ரா வேறு எதுவும் காய்கறி ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். காய்கறி எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு நான் கொஞ்சம் போல சைஸில் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். புளியை தனியாக கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நம்ம ஊற்றிக்கணும். எல்லாமே அந்த லிமிட்டு சொன்ன மாதிரி தான். அந்த 2 கிளாஸ் நீங்கள் போட்டிங்கன்னா இதுக்கு 5 கிளாஸ், மொத்தமாக 5 கிளாஸுக்கு 1 கிளாஸ் பருப்பு, 1 கிளாஸ் அரிசி போட்டிங்கன்னா 5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் நம்ம தண்ணி ஊற்றணும் சாம்பார் சாதத்துக்கு. இது சாம்பார் பொடி. நீங்கள் லோக்கலில் உள்ள சாம்பார் பொடிலாம் போட்டுக்கலாம், எந்த வகையான சாம்பார் பொடிலாம் போட்டுக்கலாம். இது நம்மளாவே செஞ்ச சாம்பார் பொடி, நானாகவே பண்ணது. அந்த சாம்பார் பொடி எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா அடுத்த நான் சொல்லி கொடுங்க. அந்த சாம்பார் பொடி போடணும். அது போட்டோன்னே மஞ்சள் பொடி நம்ம எல்லா சமையலையும் கொஞ்சம் போட்டால் நல்லது. உங்களுக்கே தெரியும் மஞ்சள் பொடியோட பயன்கள். அது நம்மளுக்கு நல்லா இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அந்த மஞ்சள் பொடி கொஞ்சம் போடணும். அப்புறம் இதோட மெயின் பார்ட்டு கொஞ்சம் ஜீரகம், பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டணும். போட்டுட்டு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் எல்லாத்தையும் ஒரு இருக்கும், அதில் ஒரு 5 பூண்டு எடுத்து நல்லா இது பண்ணி மசிச்சு அதையும் உள்ளே போட்டுக்கணும். போட்டுட்டு அப்புறம் வத்தல் பொடி தேவையான அளவு நீங்கள் எப்படி உங்களுக்கு தேவைப்படுதோ அதை மாதிரி. நான் கொஞ்சம் மீடியம் காரமாக சாப்பிடுவேன், ஏன்னா நான் அதிகமாக சாப்பிட மாட்டோம். நான் என்னோட நண்பர் இருக்கார், அவரும் மீடியமாக சாப்பிடுவார். அப்புறம் கொஞ்சம் மல்லிப்பொடி, இது எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் நம்ம எப்பவும் யூஸ் பண்ணுறது நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். பாமாயில் இந்த மாதிரி இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி சமையலுக்கு லைட்டாக நல்லெண்ணெய், கொஞ்சம் நெய், இந்த டயத்தில் கொஞ்சம் போட்டால் போதும். அதுக்கப்புறம் எடுத்த உடனே அதிகமாக போட்டால் போதும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கட்டியாக இருக்கக்கூடாது, கட்டி விடக்கூடாது. ஏன்னா நீங்கள் மொத்தமாக போட்டதுனால கட்டி விழுது வாய்ப்பு இருக்குது. கட்டி விழாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நான் 2 பேருக்கு பண்ணுறேன். நீங்கள் எத்தனை பேருக்கு பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லிமிட்டை மாற்றிக்கலாம். பண்ணிவிட்டு
குக்கரை ஆன் பண்ணி ஒரு 5 விசில், பொதுவாக சாம்பார் சாதத்தை 2 விசில் 3 விசில் எடுப்பாங்க. நம்ம 5 விசில் நீங்கள் வச்சுட்டு போயிட்டீங்கன்னா தன்னால் ரெடி ஆகிடும். அவ்வளோதான் சாம்பார் சாதம். நம்ம எடுத்த உடனே அடுத்த ஸ்டெப்பு எப்படி பண்ணணும்னா சொல்கிறேன். நம்ம 5 விசில் அடித்த உடனே விசிலை இது பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கணும். நல்லபடியாக சாம்பார் சாதம் ரெடி ஆகிட்டு அதை அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள் லைட்டாக தண்ணியாக தான் இருக்கும். சாம்பார் சாதம் ரொம்ப கட்டியாக வச்சா சாப்பாடு நல்லாவே இருக்காது. ஸோ அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லியை போட்டு அந்த சூடோடு நல்லா இது பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி தாளிக்கிறதுக்கு பொதுவாக நாங்கள் நல்லெண்ணெய் தான் எடுப்பேன். ஸோ நீங்கள் எந்த எண்ணெய்னாலும் யூஸ் பண்ணிடுங்க. மோஸ்ட்லி நல்லெண்ணெய், கடலெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் பாம் ஆயில் அவாய்ட் பண்ணுங்கள். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் நெய் ஊற்றினீங்கன்னா அது கொஞ்சம் டேஸ்ட்டை தூக்கி காமிக்கும். ஃபுல்லாகவே நெய்யில் தாளிக்கலாம் சில பேர், நமக்கு அந்தளவு வசதி கிடையாது. ஸோ அதனால் கொஞ்சம் நல்லெண்ணெய் அதிலே நெய் ஊற்றி நல்ல சூடாகணுன்னு பொதுவாக தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, கடுகு, வெங்காயம், பொடி வெங்காயம், வத்தல், காஞ்ச வத்தலும் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம அவ்வளோலாம் போடுறதில்லை, நம்ம பேசுகிறதுனால வெறும் கடுகு மொத்தரம் தான். கடுகு மொத்தரம் போட்டுட்டு தாளித்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோடனே நல்லா கொதிச்சுட்டு அப்படியே லைட்டாக அப்படியே வேறு லெவல் மணந்து எனக்கு. அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணிட்டா அருமையான சாம்பார் சாதம் ரெடி. நீங்கள் பார்க்கும்போதே தோணும் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் செஞ்ச வேலைகளை பார்த்தீங்கன்னா நீங்களே கனெக்ட் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் 2 நிமிஷம் தான் முடிச்சிருப்பேன். செம்ம டேஸ்ட்டுங்க, அருமையான டேஸ்ட். எல்லா வகையான வெஜிடபிளும் மிக்ஸ் பண்ணி செம்ம டேஸ்ட் இது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அருமையான சாம்பார் சாதம். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.